இதுக்கு முன்னாடி மக்கள் நீதிமன்றத்தில் இருந்தாங்க, திமுகவில் இணைஞ்சாங்க பத்மபிரியான்னு சொல்லி. ஆமாம் தெரியும். இப்போ தாவேக்கால இருந்து ஒரு இளைஞர் அணியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கட்சி உறுப்பினராக தான் இருந்தாங்க, வைஷ்ணவின்னு ஒருத்தாங்க. இப்போ திமுகவுக்கு வந்து போயிட்டாங்க. பத்மபிரியா அவர்கள் இங்கே தானே இருந்தாங்க. அதே மாதிரி மானிமால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க, இன்டர்ன்ஷிப் முடிச்ச பிறகு திமுகவுக்கு போயிடுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் சீமா கட்சி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி. ஆமாம், பட் அதை விட இது ரொம்ப இன்டென்சிவ் இன்டர்ன்ஷிப். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் நடத்துகிற தலைவரே கபால்னு அங்கே போயிட்டார் ஒரு போஸ்ட்டுக்கு. அது ஒன்றும் வெயிட்டிங். அது இப்போ அந்த இன்டர்ன்ஷிப் இல்லை அப்படின்றதுனால தாவேகால வந்து இப்படி ஆரம்பிச்சிருக்காங்களோ. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா தாவேகா வந்து தேமுதிக பாதையில் போகும் அப்படின்னு நினச்சா கட்சியில் மானிமா பாதையில் போய் நிற்குது. அது எல்லாரும் இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பெருந்தன்மை நீங்கள் பாராட்டணும் ரஞ்சன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திட்டுறீங்களோ திமுகவை, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணோன்னே நல்ல பதவி கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம அந்த மாதிரி பதவி கொடுக்குறாங்க பார்த்துருக்கோம்ல. இதே பத்மபிரியா அவர்கள் வந்து எவ்வளோலாம் வந்து திமுகவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற வீடியோ நீங்கள் தானே சொன்னீங்க, வைஷ்ணவி அவர்களுடைய வீடியோன்னு. அதே மாதிரி அவங்களுடைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இப்போ அங்கே போஸ்டிங் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது கரெக்ட். இது வந்து இந்த என்ன சொல்கிறது, ஹவு டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குமோ. நீங்கள் வந்து நிறைய திட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் திட்டத்தட்ட திண்டுக்கல் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்குது.